குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. குருவின் இந்த அதிசார பெயர்ச்சியானது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான கடகராசிக்குள்ள வருகிறார். இது நார்மலாகவே மண் மனை வாகனம் என்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 4ஆம் இடத்துக்குள்ளே வரார். தாயார் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார நிறைய பாசங்கள் பந்த பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல வரார் அப்படிங்கிறதும் முக்கியமான நிகழ்வு. தன் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசி மேலே பார்வை, மகர ராசியின் மேலே பார்வை, மீன ராசியின் மேலே பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற பார்வை பலத்தினாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த 12ஆம் இடம் என்கிற மீன ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சில ஸ்பெஷல் பலன்கள்லாம் சொல்லலாம். சிலர்கள் பழைய கட்டடங்களெல்லாம் வாங்கணும், ரெனோவேட் பண்ணணும், அதேமாதிரி பழைய வாகனங்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். புராதன பொருட்களெல்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படி எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ஒரு மனநிலையை மனதிலே கொண்டு வந்துடும். எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ளணும்னு இருக்கோம், ஆனால் ஒரு தாய்மையோடு தான் பண்ணுவோம். நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்து விடுவார். கஷ்டங்களோ நஷ்டங்களோ நம்ம எதையும் எதிர்த்து நின்று பார்த்துருவோம் அப்படிங்கிற தைரியமும் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி கொடுக்கும். அதனால் எல்லா விதத்திலும் யூக பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். யூகங்கள், இந்த லாட்ரி டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு அதில் விடுமா இதில் விடுமான்னு எண்ணங்கள் அப்படிங்கிற ஜாக்பாட் ரிலேட்டடான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காட்டும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். இப்போ அதிசாரமாக வந்திருக்கார், திருப்பி வக்கரகதியில் போய்ட்டு திருப்பி வரப்போகிறார். ஆனால் இந்த கடகராசியில் என்ட்ரான உடனே 12 வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்கும். இது 48 நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல பலன்களெல்லாம் நிறைய கொடுப்பார். முக்கியமாக குழந்தைத்தன்மைகள் கொண்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அப்போ மனசில் குதூகலமான எண்ணங்கள், குடும்பத்தில் கலகலப்பு, குழந்தைகள் விஷயத்தில் நல்ல எக்ஸ்ட்ரா கேர், திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பார். குழந்தையே இல்லை, குழந்தை வேறு வேணும், அவசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும். ஏன்னா சுப செய்திகள் சுப செலவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சின்ன இடத்துல மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவு வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் நடக்குமா தெரியலிங்களே அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அந்த காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும். நேர்வழி பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். குரு எப்பயுமே நேர்மையானவர். நேர் வழியாக நீங்கள் செய்யக்கூடியது எப்படின்னா, மார்க் போடும்போது என்ன பண்ணுவார், 100 மார்க் போட மாட்டார், 90 மார்க் போடுவார். அதுக்கான ஃபுல் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி தான் பண்ணுவார். அதனால் நேர்வழி தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்மறை செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இருபாலினர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஆண் பெண் அப்படின்னு மாறும்போது அந்த ஆணுக்கான செலவு பெண்ணுக்கான செலவுகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல இருப்பதனாலே புதுசாக ரியல் எஸ்டேட் பண்ணணும், ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இப்போ மழை காலமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம இப்போ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாக வரும். கான்ட்ராக்ட் ரிலேட்டடான தொழில்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்களும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு உத்வேகமாக தொழிலில் செய்யணும்னு வரும். இவங்கெல்லாம் செய்யலாம், ஆனால் அதற்கான அனுபவங்களை மனதில் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த 48 நாள் கழிச்சு மட்டும் இந்த வேலை நான் செஞ்சுவிட்டேனே, இது செஞ்சுருக்க வேண்டாம், வேறு செஞ்சுருக்கலாமேன்னு எண்ணங்கள்லாம் வரும். அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்ன திறமையாக இருக்கேன்றது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போங்க. அவசரப்பட்டு எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. மருத்துவ செலவுகள் முடிந்த வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில்
நம்ம பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனால இந்த குருவின் பயிற்சி அவசியம் நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. வாருங்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்களுக்கு விடாமுயற்சி எப்பவும் உண்டு, தைரியமும் உண்டு. ஆனால் கொஞ்சம் குறுக்கொழில் ஏதாவது சம்பாதிச்சு விடலாம் அப்படிங்கிற யோசனை தான் உங்களை சிக்கலில் மாட்டி கவலையை கொடுத்து அமைதியை கெடுத்து உங்களை வேலை செய்ய விடாமல் படுத்துது அப்படிங்கிறது தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த இந்த குரு லாபஸ்தானம் என்கிற கடகராசிக்குள்ளே அதிசாரமாக உள்ள வரார். அப்படி வேகமாக உள்ளே வந்த உடனே லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் அப்படின்னு மனசில் வந்துடும். எதெல்லாம் லாபம்? பணம் வருது, பொன், அதே போல் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான வழிவகைகளை உங்களுக்கு ஏற்படுத்தணும். அப்போ சுப செலவுகள் நடக்க போகிறதுன்னு அர்த்தமாயிடுச்சு. அப்போது திருமணம் என்கிற இருமணம் கூடக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் சுப செய்திகளாக மாறும். அது மட்டும் இல்லை, வீட்டிலே சுப செலவுகள் என்கிற விழாக்கள், அவங்க ஃபங்க்ஷன் இவங்க ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மொழி எழுதுறது, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு வாங்கிறது, அவங்களுக்கான நகைகள் வாங்கிறதுன்னு செஞ்ச செலவுகள் எல்லாம் உண்டாகும். அதெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடாகி மாறும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலவு உண்டாகும். இப்போ குரு உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. குரு உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். குருவின் உங்கள் ராசியின் 7ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறார். இப்படி பார்வை மாறுகிறது. அப்போது உங்கள் ராசியிலே முயற்சிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள். என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை. சகோதரர்கிட்ட அந்யோன்யம், அயன சயன போகம் என்கிற ஒரு நல்ல மாற்றங்கள், இது எல்லாமே குருவின் அருள் கடாட்சத்தினால் கிடைக்கப் போகிறது. குழந்தைகள் வழியிலே அவர்களுடைய கற்பனையின் மூலியமாக, அவர்களுடைய ஆசையின் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அப்பா, குழந்தை பற்றி இப்போ கவலைப்படானா நல்லா இருக்கான் அப்படின்ற விஷயம். கல்வியில் அவர்களுடைய படிப்புலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். படிக்கவே இல்லை சார், இப்போ கொஞ்சம் படிக்கிறான் சார் அப்படின்னு சொல்ல எண்ணங்கள். வேலை கிடைக்கலன்னு குழந்தை கஷ்டப்பட்டு இருந்தா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது. குழந்தைகள் மேலே கொஞ்சம் முதலீடுகள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. சம்பள உயர்வு, அவங்களுக்கு போஸ்டிங்கே வரலையாம், H1 பிரச்சனை இருக்கான், அங்கேருந்து மாறிடுவாங்களாம் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து இப்போ அந்த குழப்பங்களெல்லாம் தீர்வு லாபஸ்தானத்தில் இருந்த குருவின் பார்வை 5-11 அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் சுகம் வந்துவிடும். மனசில் சுகம் வந்ததுனாலே ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் முகம் பொலிவாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசி நேரடியாக சனி பகவான் பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை, அழுத்தம், பயங்கரம், ஃபேமிலியோட ப்ராப்ளம், டகஃபார், சொன்ன பேச்சே கேட்கல, என்ன பண்ணுறது தெரில, விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ குரு பார்த்ததுனாலே இது கொஞ்சம் குறையும். கொஞ்சம் இல்லை, நிறையவே குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய டிக்டேஷன் கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் சரிம்மா நான் கொஞ்சம் பேச்சு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அடிபணிகிறேன் அப்படின்னு கொஞ்சம் தண்டனிட்டீர்களானால் சரியாகப்படும். முறைச்சிக்கிட்டிங்கன்னா முறிஞ்சிடும். அதனால் முறைச்சிக்காமல் அப்படியே இந்த முள்ளு மேலே போட்ட சேலைன்னு சொல்லுவாங்க, அப்படி நிதானித்து போனீங்கன்னா சரியாகப்படும். அப்போது பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. சகோதரர் விஷயத்தில் காரியங்கள் நல்லபடியாக நடக்கப் போகிறது. தந்தையின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கப் போகிறது. எதிர்காலம் குறித்த கவலைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி லாபமாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் வந்துவிடும். எதையும் விளையாட்டாக பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான சுபாவம். அதை கொஞ்சம் கவனத்தோடு வைத்து கொண்டீர்களா, மற்றவர்களை புண்படுத்தாமல், என சனியின் பார்வை இருப்பதனாலே புண்படுத்தாமல் செய்து விட்டீர்கள் என்றால் லாபம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு.
இடமாற்றங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அது வந்தால் எடுத்துக்கிடுங்க. பழைய நஷ்டங்கள் எல்லாம் இப்போ ஓவர் கம் ஆகிடும். ஜாஸ்தி பணம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த கரெக்டாக எனக்கு கொடுத்தது போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், குழப்பமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். இந்த பீரியட் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், 48 நாளுமே அவசியம் சனி பகவானை வழிபட வேண்டும். ஏன்னா குருவினுடைய அந்த பார்வை சனி வக்கரகதியில் 7ஆம் இடத்தில் இருப்பது மேலே விழுந்திருக்கிறது. குரு பார்க்கிறார் அப்படிங்கிறனால சனி பகவானை இப்போ நைஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறனால அவசியம் சனிக்கிழமை தோறும் போய் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை சனி பகவான்கிட்ட ஏற்றி வச்சுட்டு நல்லா வரும், அவரை வணங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஷ்டங்களெல்லாம் விலகி ஒரு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.